So first is the beautiful gate, அலங்கார வாசல் என்று சொல்லப்படுகிறது. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது. நெகேமியா புஸ்தகத்துல 10 வாசல்களை கொடுக்கிறார் ஆண்டவர். There are 10 gates. வாசல் வாயல், சரி வாயல்னு சொல்லுவோம், பைபிள்ல வாயல் தான் போட்டிருக்கு. So gate is the temple, gate in the temple of Jerusalem where Peter and John healed the lame. எல்லாருக்கும் இந்த அற்புதம் தெரியும்னு நினைக்கிறேன். வெள்ளியும் பொன்னும் என்னிடத்துல இல்லை, இயேசு நாமத்தினாலே என்ன சொன்னாரு, அப்படியே உட்கார்ந்துருந்தா சொன்னார்ல, எழுந்து நட. Amen. So the first thing, first gate, முதலாவது கேட் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய கேட் அப்படின்னு சொன்னா the beautiful gate. அப்போ ஒருவருடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேட் வைத்திருக்கிறார். இட் இஸ் ஒரு ஓப்பனிங் கொடுக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஸோ பேதுரு யோவானுடைய மினிஸ்ட்ரியில் இது ஒரு பெரிய ஓப்பனிங்காக இருந்துச்சு. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இந்த ஓப்பனிங்கை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால், நீங்கள் மியான்மர் போகணும், இல்லைன்னா ஸ்ரீலங்கா போகணும், இல்லைன்னா இந்த இடத்துல எங்கேயாவது போய் யாருக்காவது ஜெபம் பண்ணணும். ஆமென். பக்கத்தில் சொல்லுங்க, உங்க வாசல் உங்க பக்கத்திலே தான் இருக்குது. The door is near you. So முக்கியமாக எதற்காக இதை சொல்லுகிறேன்னு சொன்னா, there are some gates, there are some doors. ஆண்டவர் நமக்கு என்ன வச்சிருக்க, திறந்த வாசலை பின்னால வைக்கல, நமக்கு முன்பதாக வைத்திருக்கார். It is up to you to enter. Amen. Hallelujah. So இன்றைக்கும் முதலாவது பேதுருடைய வாசல், பேதுரு போகிற அந்த வாயல் அப்படி என்று பார்க்க, the door is the door that he was entering into miracles and healing. Amen. Hallelujah. அப்போ இன்றைக்கு நம்ம நினைக்கலாம், எப்படி ஹீலிங் நடக்கும், எப்படி மிரக்கல் நடக்கும், எப்படி அதிசயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்காதபடி, believe that if God can do the things in the life of Peter and John, யோவானுடைய வாழ்க்கையிலையும் பேதுருவுடைய வாழ்க்கையும் இப்படி செய்ய முடியும்னு சொன்னா, என்னுடைய வாழ்க்கையிலையும் செய்ய முடியும். அடுத்தபடியாக வாசல்கள் என்று பார்க்கிற வேளையில இன்னொரு பயங்கரமான ஒரு வாசலை நம்ம வாயில பார்க்கிறோம். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அப்போ கேட்ஸ் ஆஃப் ஹேடன் என்று சொல்லுவோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பாதாளத்தின் வாசல் உன்னை மேற்கொள்வதில்லை. தைரியமா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, பாதாளத்தின் வாசல் உங்களை மேற்கொள்வதில்லை, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஸோ இது யாருக்கு மேலே சொல்லுகிறதுன்னு சொன்னா, பேதுரு, பீட்டர். அப்போ நீங்க நினைக்க, பாஸ்டர் அவருக்கு ஒரே ஒரு வாசல் தான் கொடுப்பார் நான் நினைச்சேன், நிறைய வாசல் கொடுத்துருக்காரு. நம்ம அதுக்கு பிற்பாடாக பார்க்கிற வேளையில நெகேமியா புஸ்தகத்துல 10 வாசல்களை கொடுக்கிறார் ஆண்டவர். There are 10 gates. Amen. ஸோ இது this is a repeat sermon. 2021ல நான் இதை குறித்து we preached. I'll just quickly give a glimpse of ஒரு வாசலையும் குறித்து, not very detailed. அதுக்கு பிற்பாடாக let us see உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் சொல்லி. Amen. Hallelujah. Hallelujah. So we all have gates. நம்ம எல்லாரும் வாசல்களை ஒருவேளை திறந்து வைத்திருக்கோம். எதுக்குன்னா சத்ருவானன் ஆட்டையை போடுறதுன்னு சொல்லலாம். Or something that we do that we allow Satan to do it. Okay. Now I tell you, Peter, upon this rock I will build my church. அதே வசனம் தான் இங்கிலீஷ்ல எழுதப்பட்டிருக்கிறது. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அப்போ இதுல I am taking from the NLV version. எதுக்குன்னு சொன்னா, அதுல போடப்பட்டிருக்கிறது the gates of hell will not overcome என்று சொல்லப்படுகிறது. The power, இதுல பார்க்கிற ஆண்டவருடைய வல்லமை, அதை குறித்து the power of hell cannot overcome it. Amen. அப்போ இன்றைக்கும் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்துல there will be pain, physical pain வர சாத்தியம் இருக்குது. there could be some physical ailments சத்ருவானவன் கொண்டு வரதுக்கு சாத்தியம் இருக்கிறது. அப்போதான் நம்ம we have to remember the beautiful gate. Amen.
அல்லேலூயா. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் இருக்கிற நேரத்தில் there can be challenges that Satan will bring. சத்ருவானவன் அநேக சேலஞ்சை கொண்டு வரும். யோபு 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கிற வேளையில் we know that he was physically inflicted. பிசிக்கலாக ஒரு ப்ராப்ளம்குள்ளாக போய் கொண்டு இருக்கிறான். அவனுக்கு நிறைய பாயில்ஸ் மாதிரி வந்துடுச்சு. he was going through a pain, but he did not let it go. Amen. Hallelujah. அதுக்கு பிற்பாடாக பார்க்கிற வேளையில் சில நேரங்களில் சத்ருவானவன் ஸ்பிரிச்சுவல் பெயினும் கொண்டு வரக்கூடும், இமோஷனல் பெயின் கொண்டு வரக்கூடும். he can bring so many things in our life. அநேக காரியங்கள் நம்ம நினைக்காத விண்ணமாக கொண்டு வருவதற்கு சத்ருவால கூடாததில்லை. பேதுரு உடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். he went back, came back, மறுபடியும் வருகிறான், போகிறான். ஆனால் கடைசியில் ஆண்டவர் அவன் மேல விசுவாசம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். 3 முறை மறுதளித்தவனுக்கு முன்பதாக வைத்து he said, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஆமென். அந்த வசனத்துக்கு மறுபடியும் போகிற வேளையில் சபையை கட்டுவது கர்த்தர். எந்த நாளும் யோசிக்கணும், பாதாளத்தின் வாசல்கள் எந்த விதமான சபையையும் மேற்கொள்ள முடியாது. ஆமென். அதுக்காக நம்ம சபையை கட்டு அமைதியாக இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? we have to pray. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஜெபிப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். we are called to pray for each and everything. ஏன்னு சொன்னால் ஒரு வகையாக நம்ம வசனத்தின் வழியாக பார்க்கிற வேளையில் we are more than conquerors என்று அறிந்திருக்கிறோம். தேவன் எல்லாவற்றையும் முழுமையாக மாற்றிவிட்டார் என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1வது அதிகாரம் 18வது வசனத்தில் I am the living one, I was dead and now look, I am alive forever and ever. தமிழ்ல இந்த வசனத்தை வாசிக்கலாம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலத்திற்கென்று உயிரோடு இருக்கிறேன், மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவனாய் இருக்கிறேன். Amen. Hallelujah. So who has the key is Jesus Christ. அப்ப அந்த பாதாளத்தையும் இந்த உலகத்தையும் அந்தகாரத்தையும் எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டிருக்கிறவர் நம்முடைய கர்த்தர். He is the God who governs everything and everything. அப்ப இன்றைக்கு முதலாவது நம்ம ஆட்டு வாசல் என்று பார்க்கிற வேளையில் the sheep goat, ஆட்டு வாசல் என்று பார்க்கிற வேளையில் 10 வாசல்களில் முதலாவது வாசல் ஆட்டு வாசலாக இருக்கிறது. அந்த ஆட்டு வாசல் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா இட் இஸ் a sacrificial door. அதை சாக்ரிஃபைஸ் பண்ணுவதற்காக, பலி கொடுப்பதற்காக உபயோகப்படுத்தப்பட்ட காரியமாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு முதலாவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வாசல் the sacrificial gate. Amen. ஆண்டவருக்காக எதை நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுகிறீங்க? மிஷன் ட்ரிப்புக்கு போடுறதுன்னா இட் ரிக்வயர்ஸ் சாக்ரிஃபைஸ். ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதுன்னா இட் ரிக்வயர்ஸ் சாக்ரிஃபைஸ். ஏதோ ஒரு இடத்துல நம்ம சில காரியங்களை ஒதுக்கி வைத்து மாற்றி வைத்து, ஃபார் எக்ஸாம்பிள் when you do a fasting, சாக்ரிஃபைஸ் தேவையா இல்லையா? சிக்கன் கறி அப்போதான் உங்களுக்கு யாராவது அனுப்பி விடுவாங்க. do you eat it or fast? so that is a sacrifice required. பக்கத்தில் சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க, sacrifice பண்ணுங்க. This is not the only way. There are 10 ways. 10 வாசல்களை நமக்கு இன்றைக்கு நெகேமியா 3வது அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். There are 10 gates. The first gate to do the will of God. ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு sacrifice சில காரியங்களை செய்தாகணும். ஆமென். யோசிக்கிறீங்க, முதல் கேட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கே பாஸ்டர். அடுத்தது 2வது வாசல் பார்க்கிற ஃபிஷ் கேட். நெஹேமியா 3:9 நினைக்கிறேன், 8. ஓகே, இது எல்லாமே எல்லா கேட்டும் நெஹேமியா 3வது அதிகாரத்தில் இருக்கிறது. ஆமென். பட் த ரெஃபரன்சஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் ஆர் நாட் தேர். இது மென்ஷன் பண்ணியிருக்குது. ஃபிஷ் கேட் என்று சொல்லுகிற வேளையில் மத்தேயு 4வது அதிகாரம் 19வது வசனத்தில் பார்க்கிறோம். அண்ட் தென் ஐ பிலீவ், நான் விசுவாசிக்கிறேன், இங்கே தான் ஆண்டவர் போயிட்டு என்ன பேதுருவையும் எல்லாரையும் கூப்பிட்டு என்ன சொன்னார்? என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர் ஆக்குவேன். அப்போ 2வது கேட் என்ன கேட்டு? மனுஷரை பிடிக்கிற கேட். ஃபிஷ் கேட்டில், ஃபிஷ் கேட்னா உடனே மீன் கிடைக்கிற இடத்துக்கு போயிடாங்க. டோன்ட் கோ டு த ஃபிஷ் மார்க்கெட், தட்ஸ் த கேட்.
மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற வேண்டும். Can we say that? To become a fisherman, fishers of man. நம்ம பக்கத்தில் சொல்லுங்க, become a fishers of man. மனுஷர்களை பிடிக்கிறவங்க. Amen. ரெண்டாவது, முதலாவது என்ன what do? We become sacrifice. ரெண்டாவது, ஆமா, ஃபிஷ் எங்க கிடைக்கும்? ஃபிஷ் மார்க்கெட்டில் கிடைக்கும். அப்போ மனுஷர்களும் மார்க்கெட்லேயே கிடைப்பாங்க? இல்லை இல்லை. ஃபிஷ் இஸ் இன் த சீ. ஸோ ஃபிஷ் சீல இருக்கிற வேளையில் வி ஆல்சோ ஹேவ் டு கோ அண்ட் ஃபைண்ட் ஃபிஷ்ஷஸ். மீன் பிடிக்கிறவங்களோட அந்த லாஜிக்கை யோசிச்சு பாருங்க. எப்படி பிடிப்பாங்க? அது அந்த காலம். சிங்கப்பூரில் எப்படி பிடிப்பாங்க? வலை, எங்கேயா வலையை பார்த்துருக்குறீங்களா? ஃபிஷ்ஷிங் ராட். நைட்டு 9 மணிக்கு போவாங்க, போட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க. 2 மணிக்கு அப்படியே ஒரு சவுண்டு கேட்க உடனே இருப்பாங்க. ஸோ தெர் இஸ் அ வெயிட்டிங் டைம். உடனே ஃபிஷ் பிடிச்சிருக்க முடியாது. நெட்டு போடுறதுமே நைட்டு போட்டுட்டு மார்னிங் வரைக்கும் வெயிட் பண்ணணும், முழித்திருந்து காத்திருந்து. இந்தியாவில் வந்து அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க? கட்டுமரம். அந்த கட்டுமரத்தில் how many of you traveled in கட்டுமரம்? யாருமே பண்ணல. வீரையன் மட்டும்தான். அதனால தான் அவருக்கு பேரே வீரையன்னு வச்சிருக்காங்க போல. கட்டுமரத்தில் இஃப் யூ ரியலி கோ, நான் ரொம்ப போனதில்லை, ஐ ஜஸ்ட் கான் அ பிட். அது கடலில் இருக்கிறோமா மரத்துக்கு மேலே இருக்குமானே தெரியாது. தட் இஸ் ஹவு டேஞ்சரஸ் இட் இஸ். அப்போது இந்த ஒரு அனாலஜியும் வைத்து பார்க்குற வேளையில் how much effort are we really putting? ஆண்டவருக்கு என்று ஒருத்தரை ஆண்டவருக்குள்ளாக அழைத்து வருவதற்கு நீங்கள் எவ்வளவுத்துக்கு பிரயாசப்படுகிறீங்க? நெகேமியா மாதிரி ஒரு கப்பேரரா மீன் மார்க்கெட்டில் இருக்கிறத ஃபிஷர்ஸ் ஆஃப் மேன் ஆக்கி அந்த ஸ்கில் அங்கே யூஸ் பண்ணுங்க. அதுக்காக அங்கே போய் ஆர்கியூ பண்ண, நீ வந்து தான் ஆகணும் சபைக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. ஸோ தேர் இஸ் அ வே அண்ட் டாக்டிக்ஸ் அண்ட் ஒர்க் இட் அவுட். அப்போ ரெண்டாவது கேட் இஸ் அபவுட் த ஃபிஷ் கேட். மூன்றாவது கேட்டு it is about the old gate. This is technically left blank. So old gate என்று சொல்லுகிறது பழைய வாசல். அப்போ பழைய வாசல் என்பது நான் லாஸ்ட் வீக் we touched upon it. It is about the old things. எரேமியா 6வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். Jeremiah chapter 6 verse 16. எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டது போதும் எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்ட போதும் மிகவும் உணையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்தது என்று அறிந்தார்கள். இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்தது என்று சொல்லி அறிந்தார்கள். ஓல்ட் அப்படி என்று சொல்லுகிறவர்கள் ஞானத்தை குறிக்கிறதாக இருக்கு. இட் இஸ் த கேட் ஆஃப் விஸ்டம் என்று சொல்லி பார்க்கிறோம். God has the wisdom above everything. ஆமென். யாக்கோபுல சொல்லப்படுகிற ஞானத்தில் குறைவுள்ளவர்கள் பக்கத்து வீட்டில் கேட்க கடவர்கள். என்ன சொல்லுது வசனம்? ஞானத்தில் குறைவுள்ளவர்கள் கர்த்தரிடத்தில் கேளுங்க, அப்போ என்ன செய்வார்? அவர் கொஞ்சம் கொஞ்சமா தருவார். சொல்லுங்க. என்ன சொல்லுது? What does the verse say? He will give you in full. அப்போ இன்றைக்கு நம்ம the third gate is ask for wisdom. பக்கத்தில் கேளுங்க, ஞானத்தை ஆண்டவரத்தில் கேளுங்க, சொல்லுங்க, ask for wisdom. ஸோ மூன்றாவது கேட் இஸ் ஞானம். இந்த மூன்றாவது கேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லெட் மீ டெல் யூ வை. ஏன்னா 4வது கேட்டோடைய நேம் இஸ் கால்ட் த வேலி கேட். அப்போ வேலி கேட் என்று பார்க்கிற வேளையில் தமிழ் அதுக்கு பள்ள தாக்கு, பள்ளத்தில் தாக்கப்படுகிற ஒரு டைம். வேலி கேட். எல்லாரும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஒரு பள்ளத்தாக்கில் நம்ம போய் தான் ஆகணும். அது ஆண்டவரால் நியமிக்கப்பட்டதல்ல, நம்மளால் சில நாட்களை சில காரியத்தின் நிமித்தமாக நம்ம அதில் we fall into it or we sometimes without knowing get into it. அப்போ பள்ளத்தாக்கில் வேலி எக்ஸ்பீரியன்ஸ் என்று பார்க்குற வேளையில் நம்ம சில நேரங்களில் அந்த பள்ளத்தாக்குக்குள்ளாக போகிற வேளையில் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்பதுண்டு, ஆண்டவரை நோக்கி நாம் சொல்லுவதுண்டு பல காரியங்கள். 1 பேதுரு 1வது அதிகாரம் 6-7 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். 1 Peter chapter 1 verse 6 and 7.
I'll read it in English. Wherein there is a great rejoice, and now for the season, if need be, you are in the heaviness through multifold temptations, the trials of your faith being more precious than gold, and perisheth though it be tried with fire, might be found to be praise and honor to glory to be God என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். எதிலே பள்ளத்தாக்கிலே. அப்போ நம்ம ஒரு பிரச்சனைக்குள்ளாக போகிற வேளை, ஒரு ட்ரை சீசன் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்குள்ள போகிற வேளை என்ன செய்யணும்? இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுங்க. ஏன்னா அந்த நேரத்தில் தான் we believe that God can really heal us. ஆண்டவர் என்னன்னு சொன்னால், ஆண்டவர் நம்மளோடு கூட தனிமையில் பேசுகிறக்கூடிய நேரம் அதுதான். Amen. Hallelujah. நம்ம when we go through problem, நம்முடைய பிரச்சனைகளுக்குள்ளாக போய் கொண்டு இருக்கும்போது தான் நம்ம எப்போ ஆண்டவரை இன்னும் ஆழமாக தேடும் இல்லையா? We go deeper. We go and see God, why am I going through this? ஏன் நான் இந்த பாதை வழியாக போகிறேன்? ஏன் இந்த பள்ளத்தாக்கு வழியாக போகணும்? விசுவாசிக்கிறோம். This is not biblically proven, but this has been a good analogy. தாவீது கூழாங்கல்லை எடுத்தது ஒரு பள்ளத்தாக்குலேருந்து. ஆனால் அதோடைய ஜெயம் கோலியாத்தை வீழ்த்தினதுனால. Amen. As I said, it is not never written அவர் இங்கேருந்து எடுத்தாருண்டு, பட் we believe. ஏன்னா கூழாங்கல் எங்கே இருக்குன்னு சொன்னால் மலையிலேருந்து உருண்டு 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 வரும். நார்மலாக உள்ள உருண்டு புரண்டு கீழே லேண்ட் ஆகி the rocks are broken. நல்ல பாறைகளை உடைந்து, முதல்ல எப்படி இருக்கும்? ஷார்ப்பாக இருக்கும், சைடெல்லாம் ஷார்ப்பாக இருக்கும். அப்போ அது உடைந்து சைடெல்லாம் என்ன ஆயிரும்? மழுங்குன்னு ஆகி பாலிஷ்டாக அப்படி ரவுண்டாக அழகாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, இந்த கேட்டர்பில்லரில் ஆர் நம்ம ஒரு அன்ஈவன் ஒரு கல்லை எடுத்து வைத்து நம்ம அடித்தோன்னு சொன்னால், பிகாஸ் ஆஃப் ஏரோடைனமிக்ஸ், எல்லாருக்கும் தெரியும் இந்த ஏரோடைனமிக்ஸை பற்றி. அது என்ன செய்யணும்னா, இட் வில் ஷிஃப்ட் அண்ட் இட் வில் நாட் ஹிட் த டார்கெட். அப்போ கூழாங்கல் கரெக்டாக ரவுண்டாக தெளிவாக இருக்கிற ஒரு கல்லாக அதை ஃபஸ்ட்டு பிக் பண்ணணும், ஸோ தட் இட் கேன் ஹிட் த ரைட் டார்கெட். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம பள்ளத்தாக்கின் வழியாக போகிற வேளையில் கர்த்தர் சில காரியங்களை அனுமதிப்பார் நம்முடைய வாழ்க்கையில். எதற்கென்று சொன்னால், அந்த பள்ளத்தாக்கில் நீங்கள் படிக்கிற லெசன்ஸ், பள்ளத்தாக்கு வழியாக போகிற வேளையில் when you go through challenges, அதை போல உங்களுக்கு நல்ல ஒரு டீச்சர் யாருமே இருக்க முடியாது. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க அதுக்கு? ஆமென். பாதி பேர் பள்ளத்தாக்கே பார்த்ததில்லை போல இருக்கு. There is a time, everybody, I am saying, including me, everybody sitting here, எல்லாரும் ஒரு நேரத்தில் பள்ளத்தாக்குள்ளாக போய் தான் ஆகும். It can be spiritual, it can be anything. அதுதான் நம்ம சொன்னோம் முதல்ல. Satan might come and try to do things. Satan comes and says, உனக்கு physical need எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கிறேன், just follow this. ரெண்டாவது, உன்னுடைய எல்லா விதமான இமோஷனல் நீட்ஸையும் நான் பார்த்துக்கொள்கிறேன், just bow to me. நான் சொல்லுகிற வழியில் நீ செஞ்சிரு. மூன்றாவது, and then he comes and says, I will make you greater. நீ இந்த வழியாக இப்படி செஞ்சேன்னா எல்லா விதமான காரியத்தையும். So he is trying to take us away from God. Do the will of God. ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு sacrifice சில காரியங்களை செய்தார். அடுத்தது இரண்டாவது வாசல் பார்க்கிறவர்கள fish gate, மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற வேண்டும். It is about the old gate. Old அப்படி என்று சொல்லுகிறவர்கள் ஞானத்தை குறிக்கிறதாக இருக்கு. ஒரு பள்ளத்தாக்குல நம்ம போய் தான்